அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ ஃபார் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னாக்கா, எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க் கவர் ஆகும், ஜிகே 10 மார்க் கவர் ஆகும், ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வும் கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டாக ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. இப்போது இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பண்ணாக்கா 4th வீக் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு வந்து பண்ணாக்கா 11th வீக் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும் வேணும் அப்படின்னாலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பண்ணாக்கா 1500 ருபீஸ். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ஐடியா இருந்தால் ஃபோன் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிறது 11th வீக்குடைய கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம் தமிழ் மீடியமுக்காக. ஸோ இது வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வந்து பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய யூடியூப் சேனல் அந்த வீடியோவோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பஞ்சாப் கிரிக்கெட் வீரர் ஹர்ஷதீப் சிங் சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஐசிசி 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அப்போ வந்து பண்ணாக்கா பஞ்சாப் கிரிக்கெட் வீரர் வந்து பண்ணாக்கா ஹர்ஷதீப் சிங் அவர் பேர், பாஸ் பவுலர். ஸோ இவர் வந்து பண்ணாக்கா சர்வதேச கிரிக்கெட் சபை ஐசிசியுடைய 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு, மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓப்பன் இறுதிப் போட்டியில் 2 முறை நடப்பு சாம்பியன் பட்டம் பெற்ற பெலாரஸின் அரினா சபலன்காவை வீழ்த்தி அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தினை வென்றுள்ளார். மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓப்பன் இறுதிப் போட்டியில் 2 முறை நடப்பு சாம்பியன் பட்டம் பெற்ற பெலாரஸின் அரினா சபலன்காவை யார் வீழ்த்திருக்கிறது? அமெரிக்காவுடைய மேடிசன் கீஸ் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று உள்ளார். ஈரநிலங்கள் குறித்த ராம்சர் உடன்படிக்கையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற ஈரநில நகரங்களின் உலகளாவிய பட்டியலில் இந்தூர் மத்திய பிரதேசம் மற்றும் உதய்பூர் ராஜஸ்தான் ஆகியவை இந்தியாவின் முதல் 2 நகரங்களாக அதில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. ஈரநிலங்கள் பற்றிய ராம்சர் உடன்படிக்கையில் அங்கீகாரம் பெற்ற இந்தியாவுடைய முதல் 2 நகரங்கள் எது அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூரும் ராஜஸ்தானில் உதய்பூர், இது 2 தான் வந்து பண்ணாக்கா அங்கீகாரம் பெற்ற முதல் 2 இந்திய நகரங்களாக இருக்கிறது. அடுத்து 2025ஆம் ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டத்திற்கான கருத்துரு ஸ்வர்ணிம் பாரத் விராசத் ஒலிர் விகாஸ், பொன்மயமான இந்திய பாரம்பரிய மற்றும் மேம்பாடு என்பதாகும். அப்போ 2025ஆம் ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டத்திற்கான கருத்துரு என்ன அப்படின்னாக்கா, ஸ்வர்ணிம் பாரத் விராசத் உலர் விகாஸ், இதுதான் வந்து பண்ணாக்கா அதோடைய அந்த கருத்துரு. ஸோ இதோடைய தமிழ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொன்மயமான இந்திய பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படின்றது. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கான தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் என்ற நிலையில், இது இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான அரசு முறை உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அப்போது இந்தோனேஷியா அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கான தலைமை விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார் அப்படின்றது தான். ஸோ இதுவும் நமக்கு கொஷினில் வரும். இந்திய உயர் ஆணையமானது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண கலாச்சார மையத்தினை சிறந்த தமிழ் கவிஞரும் தத்துவமானியுமான திருவள்ளுவரை நன்கு கௌரவிக்கும் விதமாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று மறுபெயரிடுவதாக அறிவித்துள்ளது. இந்திய உயர் ஆணையம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண கலாச்சார மையத்தினை, அந்த கலாச்சார மையத்தை என்னவா மாற்றுறாங்க? திருவள்ளுவர் கலாச்சார மையமாக மாற்றுறாங்க. மேற்கு வங்காளத்தின் புருலியா மாவட்டத்தில் உள்ள கர்பஞ்சன்கோட் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகமானது திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு இந்தியாவின் முதல்
வானியல் ஆய்வகம் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்துடைய புருலியா மாவட்டத்தில் உள்ள கற்பஞ்சங்கோட் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இது கிழக்கு இந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம். தேசிய புயல் தயார்நிலை திட்டத்தின் கீழான இந்தியாவின் முதலாவது முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட பேரிடர் முன்னெச்சரிக்கை வழங்கீட்டு அமைப்பான கவாச்சம் என்ற நெருக்கடி மற்றும் இடர் மேலாண்மை அமைப்பினை கேரள அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய புயல் தயார்நிலை திட்டத்தின் கீழான இந்தியாவின் முழுமையான ஒருங்கிணைக்கப்பட்ட பேரிடர் முன்னெச்சரிக்கை வழங்கீட்டு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவாச்சம் எந்த மாநில அரசு வந்து பண்ணாக்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கேரள அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசானது தற்போது சுமார் 605 உள்ள புவிசார் குறியீடுகளை 2030 ஆண்டிற்குள் 10,000 புவிசார் குறியீடுகளை பெறுவதை இலக்காக நிர்ணயித்துள்ளது. இப்போது மொத்தம் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னா 605 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ 2030 ஆண்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கணும்னு யோசிச்சிருக்காங்க, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 10,000 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதை இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. கர்நாடக கிரிக்கெட் அணியானது குஜராத் மாநிலத்தின் வடோதராவின் கோடாம்பி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் விதர்பா அணியினை தோற்கடித்து 2024-25 ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பையினை வென்றுள்ளது. கர்நாடக அணியானது குஜராத் மாநிலத்தில் வடோதரா கோடாம்பி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் விதர்பா அணியினை தோற்கடித்து யார் 2 பேருக்கு இடையில் ஃபைனல் நடந்ததுன்னா விதர்பாக்கும் கர்நாடகா கிரிக்கெட் அணிக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கர்நாடகா கிரிக்கெட் அணி வின் பண்ணி 2024-25 ஆண்டுக்கான விஜய் ஹசாரே கோப்பையினை வென்றுள்ளது. மூத்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரி சஞ்சீவ் ரஞ்சன் இந்திய பெருங்கடலின் விளிம்போர நாடுகள் சங்கத்தின் அடுத்த தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மூத்த இந்திய விண்வெளி பணி அதிகாரி யார் அப்படின்னா சஞ்சீவ் ரஞ்சன். இவர் வந்து இந்திய பெருங்கடலின் விளிம்போர நாடுகள் சங்கம் IORA அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய அடுத்த தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் பழவேற்காடு ஏரி மற்றும் நெலம்பட்டு பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்கள் அளவிலான பிளம்பிங்கோ திருவிழா நடத்தப்பட்டது. பிளம்பிங்கோ திருவிழா எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துடைய பழவேற்காடு ஏரி ப்ளஸ் வந்து நெலம்பட்டு பறவைகள் சரணாலயம், இது 2 இடத்துலையும் 3 நாட்கள் பிளம்பிங்கோ திருவிழா அப்படின்னு நடத்துகிறாங்க. உத்தரகாண்ட் மாநில அரசு பொது உரிமையியல் சட்டம் UCC விதிகளை அங்கீகரித்து ஜனவரி மாத இறுதிக்குள் அரசாங்கம் சட்ட இயற்றுதலுக்கான அரசிதழ் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில அரசு பொது உரிமையியல் சட்ட விதிகளை அங்கீகரித்து அதற்கான புதிய சட்டம் இயற்றுவதற்கான அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த அரசு வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. உத்தரகாண்ட் மாநில அரசு. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ராஜமகேந்திரவரம் என்ற இடத்தில் உள்ள மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆனது அதிகாரப்பூர்வமாக வணிக வேளாண்மைக்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் என்று பெயரிடப்பட்டு உள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் மகேந்திரவரம் என்ற இடத்தில் உள்ள மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் CTRI என்ன பேரில் மாற்றிருக்காங்கன்னா NIRCA, அதாவது வணிக வேளாண்மைக்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் குறை தீர்ப்பாளர் மற்றும் நெறிமுறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் குறை தீர்ப்பாளர் மற்றும் நெறிமுறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து உலகின் முதல் 52x52x52 அளவிலான மகா மிருத்யுஞ்சய எந்திரம் ஆனது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் உள்ள ஜூன்சி ஹவேலிஸ் என்னும் இடத்தில் உள்ள தபோவான் ஆசிரமத்தில் நிறுவப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய 52x52x52 அளவிலான மகா மிருத்யுஞ்சய எந்திரம் எங்கே நிறுவியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் உள்ள ஜூன்சி ஹவேலிஸ் என்னும் இடத்தில் உள்ள தபோவான் ஆசிரமத்தில் தான் நிறுவியிருக்காங்க.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நெகிழி பயன்பாடு இல்லாத மகா கும்பமேளாவிற்கு நெகிழி பைகள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் பொருட்களின் பயன்பாட்டினை குறைப்பதற்காக ஒரு தட்டு ஒரு பை பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு தட்டு ஒரு பை பிரச்சாரம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த மகா கும்பமேளாவில் தான் வந்து இதை தொடங்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையானது 2025ஆம் ஆண்டினை சர்வதேச பனிப்பாறைகள் பெரும் பாதுகாப்பு ஆண்டாகவும் 2025ஆம் ஆண்டு முதல் மார்ச் 21ஆம் தேதியினை இனிமேல் ஆண்டுதோறும் உலக பனிப்பாறைகள் தினமாகவும் கொண்டாட உள்ளது. அப்போ ஐக்கிய நாடுகள் சபையானது 2025ஆம் ஆண்டினை சர்வதேச பனிப்பாறைகள் பெரும் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 21ஆம் தேதியை ஆண்டுதோறும் உலக பனிப்பாறைகள் தினமாகவும் கொண்டாட உள்ளது. இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகைசி chess.com நடத்திய இயர்லி டைட்டில் தி யூஸ்டே வீக்லி பிளிட்ஸ் போட்டியில் உலகின் முன்னணி சதுரங்க வீரர் மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் உலகளவில் 2ஆம் இடத்தில் உள்ள பேபியானோ கருவானா ஆகியோரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். யார் வெற்றி பெற்றுள்ளது? அர்ஜுன் எரிகைசி. இதில் chess.com நடத்திய இயர்லி டைட்டில்ஸ் தி யூஸ்டே வீக்லி பிளிட்ஸ் போட்டியில் இவர் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து, இந்திய இராணுவம் தனது 77வது இராணுவ தினத்தை மகாராஷ்டிராவின் புனேவில் உள்ள பாம்பே இன்ஜினியர்ஸ் குரூப் மற்றும் சென்டர் அணிவகுப்பு மைதானத்தில் கொண்டாடியது. அப்போ இந்திய இராணுவம் 77வது இராணுவ தினத்தை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேவில் உள்ள பாம்பே இன்ஜினியர்ஸ் குரூப் மற்றும் சென்டர் அணிவகுப்பு மையத்தில் கொண்டாடியது. டெல்லிக்கு பதிலாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ தினம் எங்கே அணிவகுப்பு நடக்கும் அப்படின்னா டெல்லியில் தான் நடக்கும். ஆனால் டெல்லிக்கு பதிலாக வேறொரு இடத்தில் இராணுவ தின அணிவகுப்பு நடத்தப்படுவது இது 3வது முறையாகும். அடுத்து, மத்திய அரசானது சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் உள்ள ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றி சுற்றுச்சூழல் தாங்குதிறன் மண்டலங்களை நிறுவியுள்ளது. ஸோ இங்கே கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மத்திய அரசானது அது கூட கிடையாது. ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயம் எங்கே உள்ளது அப்படின்னாக்கா இமாச்சல பிரதேசோடைய மண்டி மாவட்டத்தில் இருக்குது. ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டத்தில் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் எம் ராஜேஸ்வர் ராவ் முன்னதாக டாக்டர் பத்ராவால் தலைமை தாங்கிய பணவியல் கொள்கை துறையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கை துறையின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காருனாக்கா இந்திய ரிசர்வ் வங்கியுடைய துணை ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் ராஜேஸ்வர் ராவ் அவர் தான் நியமிக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணவியல் கொள்கை துறையின் தலைவராக இருந்தாங்க அப்படின்னாக்கா முன்ன டாக்டர் பத்ராவால் அவர் தான் இருந்தார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகமானது சுவச் சர்வேக்ஷன் எனப்படும் உலகின் மிகப்பெரிய 9வது நகர்ப்புற தூய்மை கணக்கெடுப்பிற்கான வளத்தொகுப்பினை புரிந்து கொள்ள மிகவும் எளிமையான முறை சார்ந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வகையிலான புதிய வடிவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகமானது ஸ்வச் சர்வேக்ஷன் எனப்படும் உலகின் மிகப்பெரிய 9வது நகர்ப்புற தூய்மை கணக்கெடுப்பு உலகின் மிகப்பெரிய 9வது நகர்ப்புற தூய்மை கணக்கெடுப்பு எது அப்படின்னாக்கா ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்றது தான். அடுத்து, நோவோக் ஜோகோவிச் அதிக கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் பங்கேற்றதன் மூலம் ரோஜர் ஃபெடரரின் முந்தைய சாதனை 429 முறியடித்து டென்னிஸ் போட்டிகளின் வரலாற்றில் மற்றொரு குறிப்பிடத்தக்க மைல்கல் சாதனையினை படைத்துள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸில் அதிக போட்டியில் பங்கேற்றவர் யார் அப்படின்னாக்கா முன்னாடி இருந்தவர் ரோஜர் ஃபெடரர். ஆனால் இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவோக் ஜோகோவிச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்றவர். மனைவி, பெற்றோர், குழந்தைகளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் கைதியின் ஒரு உரிமையானது இந்திய அரசியலமைப்பின் 25வது சரத்தின் வரம்பிற்குள் வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மனைவியோ பெற்றோரோ இல்லை குழந்தையோ இறுதிச் சடங்கு ஏற்பட்டால்
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கான உரிமை இருக்குது. அது எந்த அரசியலமைப்புடைய சரத்தில் வரும் அப்படின்னா அரசியலமைப்புடைய 25வது சரத்து வரம்பிற்குள் வரும் அப்படின்னு யார் தீர்ப்பளிச்சிருக்கிறது? சென்னை உயர்நீதிமன்றம். ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையமானது உலக வானிலை ஆய்வு அமைப்பினால் நூற்றாண்டு மையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையமானது உலக வானிலை ஆய்வு அமைப்பினால் நூற்றாண்டு மையமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எது அப்படின்னா ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையம். அடுத்து என்விடியா நிறுவனமானது ஜெடசன் ஓரின் நானோ சூப்பர் எனப்படும் தனது புதிய சிறிய வகை செயற்கை நுண்ணறிவு மீத்திறன் கணினியை மிக சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது. என்விடியா நிறுவனமானது ஜெடசன் ஓரின் நானோ சூப்பர் எனப்படும் தனது புதிய சிறிய செயற்கை நுண்ணறிவு மீத்திறன் கணினியை மிக சமீபத்தில் யார் வந்து பண்ணாக்கா மிகச்சிறிய மீத்திறன் கணினியை வந்து பண்ணாக்கா வெளியிட்டிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்விடியா நிறுவனம். இந்திய கடற்படைக்கான 2வது பல்நோக்கு கப்பலான INS உத்தரகாஸ் என்ற கப்பல் சென்னைக்கு அருகிலுள்ள காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்திய கடற்படைக்கான 2வது பல்நோக்க கப்பல் இது அப்படின்னா INS உத்தரகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே வந்து பண்ணாக்கா அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 6 கிலோமீட்டர் வரம்பிலான தொலைவிற்குள் உள்வரும் இணை கூட்டு ஆளில்லா வான்வெளி வாகனங்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பார்கவாஸ்த்ரா என்ற உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் குரி எறிகணை அமைப்பை இந்தியா மிகவும் வெற்றிகரமாக ஒடிசாவின் கோபால்பூரின் பரிசோதித்து உள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கிலோமீட்டர் வரம்பிலான தொலைவிற்குள் உள்வரும் இணை கூட்டு ஆளில்லா வான்வெளி வாகனங்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக முதல் குரி ஏவுகணை அமைப்பை இந்தியா மிகவும் வெற்றிகரமாக பரிசோதித்து உள்ளது. அடுத்து அயர்லாந்து அணிக்கு எதிரான 3வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் ஸ்மிருதி மந்தனா குறைந்த பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் ஸ்மிருதி மந்தனா. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பந்துகள், அதாவது 70 பந்துகளில் 100 ரன்களை அடிச்சிருக்காங்க. இந்திய இராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை இணைந்து டெவில் ஸ்ட்ரைக் என்ற கூட்டு பயிற்சியினை மேற்கொண்டன. ஸோ இந்திய இராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு கூட்டு பயிற்சியினை மேற்கொண்டிருக்காங்க. இந்திய ரயில்வே நிர்வாகமானது உலகிலேயே அதிக குதிரை திறன் 1200 HP கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில் என்ஜினை உருவாக்கியுள்ளது. இந்திய ரயில்வே நிர்வாகமானது உலகிலேயே அதிக குதிரை திறன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 HP கொண்ட ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில் என்ஜினை உருவாக்கியுள்ளது. இந்தியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தங்களது கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்புகளை கொண்டாடுவதற்காக வேண்டி 2026ஆம் ஆண்டினை இரட்டை ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தங்களது கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்புகளை கொண்டாடுவதற்காக வேண்டி 2026ஆம் ஆண்டினை இரட்டை ஆண்டாக அறிவித்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள ஓலோங்காபார் கிப்பன் வனவிலங்கு சரணாலயத்தில் சுற்றுச்சூழல் தாங்கு மண்டலத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்விற்காக துளையிடுதலுக்கு தேசிய வனவிலங்கு வாரியத்தின் நிலைக்குழு அங்கீகரித்துள்ளது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓலோங்காபார் கிப்பன் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவின் முதன்முறையாக மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நிலச்சமன் இயந்திரம் சார்ந்த டோசர் புஷ் சுரங்க முறைக்கான முதல் அகழாய்வு சோதனையை சத்தீஸ்கர் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நிலச்சமன் இயந்திரம் சார்ந்த சுரங்க முறைக்கான முதல் அகழ்வு சோதனையினை சத்தீஸ்கர் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. அடுத்து SS
இன்னோவேஷன்ஸ் நிறுவனமானது அடுத்த தலைமுறை நுட்பத்திலான மிகவும் மேம்பட்ட SSI மந்த்ரா 3 என்னும் இயந்திர அறுவை சிகிச்சை கருவியை அறிமுகப்படுத்தி உள்ளது. அப்போ இன்னோவேஷன்ஸ் நிறுவனமானது அடுத்த தலைமுறை நுட்பத்திலான மிகவும் மேம்பட்ட SSI மந்த்ரா 3 என்னும் இயந்திர அறுவை சிகிச்சை கருவியை அறிமுகப்படுத்தி உள்ளது. அடுத்து கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள கப்பாட் கடற்கரை மற்றும் கண்ணூரில் உள்ள சால் கடற்கரை ஆகியவை டென்மார்க் நாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளையிலிருந்து மதிப்புமிக்க நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா டென்மார்க் நாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளையிலிருந்து மதிப்புமிக்க நீலக்கொடி சான்றிதழை பெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள கப்பாட் கடற்கரை மற்றும் கண்ணூரில் உள்ள சால் கடற்கரை. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீலக்கொடி சான்றிதழை பெற்றிருக்கு. தேவஜித் சைக்கியா மற்றும் பிரப்ஜேத் சிங் பாட்டியா ஆகியோர் முறையே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளராகவும் பொறுவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அப்போ தேவஜித் சைக்கியா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளர் தேவஜித் சைக்கியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிரப்ஜேத் சிங் பாட்டியா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எதோடையதுன்னா BCC. ஜம்மு காஷ்மீரில் 13.14 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜெட் மோர் சுரங்க பாதையினை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். அப்போ ஜம்மு காஷ்மீரில் 13.14 மீட்டர் நீளமுள்ள ஜெட் மோர்கா சுரங்கப்பாதையினை யார் திறந்து வைக்கிறது? இந்திய பிரதமர் மோடி அவர் திறந்து வைக்க போகிறார். காடி நாய் இனமானது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட 4வது பூர்வீக நாட்டு இனமாகவும் இமயமலை பகுதியைச் சேர்ந்த முதல் இனமாகவும் மாறியுள்ளது. அப்போ அந்த காடி நாய் இனமானது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட 4வது பூர்வீக நாட்டு நாய் இனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இமயமலை பகுதியைச் சேர்ந்த முதல் இனமாகவும் இது மாறியிருக்கு. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அதிநவீன சுற்றுலா ரயிலான பிரவாசி பாரதி விரைவு ரயிலினை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக NRI என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அதிநவீன சுற்றுலா ரயிலான பிரவாசி பாரதிய விரைவு ரயிலினை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அடையாள அட்டை சரிபார்ப்பு மற்றும் தரவு பகிர்வு தளமான ஈக்குவல் நிறுவனத்தின் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி BN ஸ்ரீகிருஷ்ணா அடையாள அட்டை சரிபார்ப்பு மற்றும் தரவு பகிர்வு தளமான ஈக்குவல் நிறுவனத்தின் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆலோசனை குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளார். 2026ஆம் ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் அவைத் தலைவர்களின் 28வது மாநாட்டை இந்தியா நடத்த உள்ளது. 2026ஆம் ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளுடைய நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் அது மட்டும் இல்லாமல் அவைத் தலைவர்கள் இவங்க எல்லாரும் 28வது மாநாட்டை இவங்களுக்கான 28வது மாநாட்டை யார் நடத்துகிறாங்கனாக்கா இந்தியா நடத்த உள்ளது. பெங்களூரு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமானது தென்னிந்தியாவின் முதல் தொற்றுநோய் ஆராய்ச்சி நோயறிதல் ஆய்வகத்தினை நிறுவுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அப்போது பெங்களூரு மருத்துவ ஆராய்ச்சி கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் ஆனது தென்னிந்தியாவின் முதல் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் நோயறிதல் ஆய்வகத்தினை நிறுவுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து மலேசிய நாடானது இந்திய நாட்டினருக்கு நுழைவு இசைவு சீட்டு விலக்கினை 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக நீடித்துள்ளது என்ற நிலையில் இதன் மூலம் இந்தியர்கள் நுழைவுச்சீட்டு இசைவு இல்லாமல்
மலேசிய நாட்டிற்கு 30 நாட்கள் வரையிலான பயணங்களை மேற்கொள்ளலாம். அப்போ வந்து வேணாக்கா மலேசியா நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பாஸ்போர்ட் அவசியம் இல்லை. பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு 30 நாள் வரைக்கும் தங்கி சுற்றி பார்த்துட்டு வரலாம். அடுத்து டிட்டகர் ரயில் சிஸ்டம்ஸ் நிறுவனமானது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதன் முதல் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை பெங்களூரு மெட்ரோ ரயில் கழகத்தின் மஞ்சள் வழித்தடத்தில் இயக்குவதற்காக ஒப்படைத்துள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லா ரயில், சரியா, ஓட்டுநர் இல்லாத ரயில்களை பெங்களூரு மெட்ரோ ரயில் கழகத்தின் மஞ்சள் வழித்தடத்தில் இயக்குவதற்காக ஒப்படைத்திருக்கு. யார் ஒப்படைத்திருக்குதுனாக்கா டிட்டகர் ரயில் சிஸ்டம்ஸ் நிறுவனமானது. அடுத்து கடலோர காவல் படைக்காக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அமுல்யா மற்றும் அக்ஸை எனப்படும் 2 விரைவு ரோந்து கப்பல்களின் செயல்பாடுகள் சமீபத்தில் தொடங்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலோர காவல் படைக்காக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அமுல்யா அக்ஸை என்றப்படும் 2 விரைவு ரோந்து கப்பல்களும் செயல்பாடுகள் தமிழகத்திலேயே தொடங்கப்பட்டது. அடுத்து ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் முதல் கம்பி வட தாங்கி ரயில் பாலமான அஞ்சிகாட் பாலத்தில் இந்திய ரயில்வே துறை நிர்வாகமானது பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு வாகனத்தின் சோதனை ஓட்டத்தினை வெற்றிகரமாக நடத்தியது. முதல் கம்பி வட தாங்கி ரயில் பாலமான அஞ்சிகாட் பாலம் எப்படி இருக்குனாக்கா அது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த வாகனத்தில் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக வந்து பண்ணாக்கா நடத்தியிருக்காங்க. அடுத்து வன ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோதமான முறையில் மரம் வெட்டும் நடவடிக்கைகள், வேட்டையாடுதல் மற்றும் வனப்பகுதிக்குள் அங்கீகரிக்கப்படாத நுழைவை தடுப்பதற்காக கர்நாடக வனத்துறையானது கருடாக்சி எனப்படும் அமைப்பினை தொடங்கியுள்ளது. கருடாக்சி அப்படின்ற அமைப்பு என்னன்னாக்கா இயங்கலை வழி முதல் தகவல் அறிக்கை அமைப்பினை தொடங்கியுள்ளது. அப்போ இங்கே கருடாக்சி அப்படின்றது எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா வன ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத முறையில் மரம் வெட்டும் நடவடிக்கைகள், வேட்டையாடுதல் மற்றும் வனப்பகுதிக்குள் அங்கீகரிக்கப்படாத நுழைவை தடுப்பதற்காக கர்நாடக வனத்துறை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் எது அப்படின்னாக்கா கருடாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் அருகே தேசிய அனல்மின் கழகத்தின் பசுமை ஆற்றல் உற்பத்தி லிமிடெட் எனப்படுகின்ற இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் மையத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் மையம் எங்கே திறக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில் தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையானது AICTE இந்தியாவினை செயற்கை நுண்ணறிவில் உலகளாவிய முதன்மைத்துவம் பெறச் செய்வதற்காக என்று 2025ஆம் ஆண்டை செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக நியமித்துள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையானது AICTE இந்தியாவினை செயற்கை நுண்ணறிவில் உலகளாவிய முக்கியத்துவம் பெறச் செய்வதற்காக என்று 2025ஆம் ஆண்டை செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக நியமித்துள்ளது. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் முதல் முறையாக நடைபெற உள்ளது. அப்போ 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடைபெற போகுது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறுது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இதில் முதல் முறையாக நடக்குது. 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு ஆனது ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் டயஸ்போரா கான்ட்ரிபியூஷன் டு எ விக்சிட் பாரத் என்ற கருத்துருவின் கீழ் நடைபெற்று வருகிறது. 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஒடிசாவுடைய புவனேஸ்வர் நகரில் நடக்குது. தமிழகத்தின் முதல் மிதக்கும் உணவகம் ஆனது சென்னை அருகே உள்ள முட்டுக்காடு உப்பங்கலியில் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துடைய முதல் மிதக்கும் உணவகம் எங்கே திறக்கப்பட்டதுனாக்கா சென்னை அருகே உள்ள முட்டுக்காடு உப்பங்கலியில் திறக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசானது நாராயணனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இஸ்ரோ புதிய தலைவராகவும் விண்வெளித்துறையின் செயலாளராகவும் நியமித்து உள்ளது. அப்போது
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவுடைய புதிய தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து பார்த்தாக்கா விண்வெளித்துறையுடைய செயலாளராகவும் இருப்பார். அடுத்து PMMSY என்ற முன்னெடுப்பின் கீழ் சிக்கிம் மாநிலத்தின் சோரங் மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் கரிம மீன்வள தொகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது. PMMSY என்ற முன்னெடுப்பின் கீழ் சிக்கிம் மாநிலத்தின் சோரங் மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் கரிம மீன்வள தொகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் தற்போதைய தலைமை பொறுப்பினை வகிக்கும் நாடான பிரேசில். பிரிக்ஸ் நாடுகளில் தற்போது தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எதுனா பிரேசில். இந்தோனேஷிய நாடானது இந்த கூட்டமைப்பின் முழு உறுப்பினராக இணைந்து உள்ளதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பில் புதிதாக முழு நேரமாக இணைவதை எந்த நாடு அறிவித்துள்ளது அப்படின்னா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸ் அமைப்பில் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கான கிளாஸ். இது கிளாஸ் 4. கிளாஸ் 5 வந்து விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.